பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? ஸோ இன்னைக்கு என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னா, சுபாஷ் கே ராஜ் டைரக்ஷன்ல அர்ஜுன் நடிப்புல வெளிவர படம் தான் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஒரு முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிளாஸ்ட் படத்த எடுத்துக்கிட்டோம்னா, கதையா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கராத்தே கிட் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இது ஒரு கராத்தே ஃபேமிலி அப்படின்ற ஒரு கோர் லைனோட ஆரம்பிக்கப்படுற கதை தான் இந்த பிளாஸ்ட். ஸோ என்ன நடக்குது? அங்கங்க ஒரு 4 ஸ்டோரி நடக்குது. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டோரி நடக்குது. அந்த 4 ஸ்டோரி எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது? ஸோ இது எப்படி ரிப்ளிகேட் ஆகி எப்படி முடிய போகுது? அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃப்யூஷனோட தொடங்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ ஒரு உமன் ஓரியன்டடான ஒரு ஃபிலிமா வந்து இந்த ஃபிலிம் இருக்க போது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பமா போயிட்டு ஒரு சண்டை படத்த பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப அற்புதமான ஃபீல். அந்த ஃபீல குடுக்கக்கூடிய படம் தான் இந்த பிளாஸ்ட் படம். ஸோ எனக்கு உள்ள நெறைய ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்த மாரி காமிக்கலான ஷார்ட்ஸ் ஆகட்டும், அற்புதமா இருந்தது. ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்க வந்து குடுக்க போது. ஸோ அவர் திரும்பியும் வந்து இன்னொரு ஹீரோவோட நடிக்கணும்னு அவசியம் இல்ல. அவரே ஹீரோவா பண்ணலாம். இனிமேட்டு தொடர்ச்சியா இந்த மாரி கதைகள தேர்ந்தெடுத்து அர்ஜுன் அவர்கள் பண்ணாருன்னா, ரொம்ப அழகா செம்ம பிளாக் பஸ்டர் குடுக்குற ஹீரோவா திரும்பி வந்து வலம் வரப்போறாரு. அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இந்த பிளாஸ்ட் படம் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுல இருக்க கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா இருக்கு. தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஒரு கேரக்டரும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பா பட்ஜெட்ல பண்ணதுன்னு சொல்லவே முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட்ல பண்ண படம் மாரி இருந்தது. ரொம்ப அட்டகாசமா இருந்தது. டாப் நாச்சான நடிப்ப வந்து எல்லாருமே காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்டோரி வைஸ் அல்டிமேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே பட்டைய கிளப்பியிருக்காருன்னு சொல்லலாம். எனக்கெல்லாம் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நானே வந்து ஆ அப்படின்னு ஏந்து கத்தணும் போல இருந்தது. ஸோ சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ அடுத்து இந்த குடும்பம் எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து தாங்க போகுது? அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து உள்ள வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபர் அவரோட அவரோட வேலைத்துவத்தை வந்து கச்சிதமா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் அவர்களை கிரி, ஏழுமலை இதுலலாம் ஒரு ஆக்ஷன் சம்பவத்தோட அர்ஜுனை எப்படி நம்ம பார்த்துருப்போம். பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அப்போலாம். அதை இப்போ வந்து பார்த்து பார்த்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அவரோட இன்னொரு வெர்ஷன் அர்ஜுன் அவர்களோட இன்னொரு வெர்ஷனை இந்த ஜென்ரேஷனுக்கு ரீஓப்பன் பண்ண மாதிரி அழகா வந்து வச்சிருந்தாங்க. ஃப்ரேமெல்லாம் அழகா கச்சிதமா இருந்து ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஃபைட் சீனை எந்த அளவுக்கு எவாலுவேட் பண்ணி காட்டலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ பிரீத்தி முகுந்தன், ஸோ இவங்களை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் ஆக்ஷனை பிச்சு ஒதிரிருக்காங்க. ஒரு ஹீரோயினா 10 படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோவோட இந்த காதல் போர்ஷன் ரொமான்டிக்காக ஒரு 10 சாங் ஆடி இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காது. இந்த படத்தில் நடித்ததுனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரைட் ஃபியூச்சர். ஸோ தனியாக உமன் ஓரியன்டான சப்ஜெக்டே அவங்க எடுத்து பண்ணலாம்ப்பா. அவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடியாக வந்து உள்ளே வந்து காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பழைய படங்கள்லாம் எப்படி வந்து இந்த ஹீரோயின்ஸ் வந்து சண்டை போடுறத வந்து காமிச்சிருப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலனே சொல்லலாம். ஒரு உமன் வந்து சண்டை போடும்போது ஒரு உமன் சென்ட்ரிக்கா இல்லாம ஒரு உமனோட தோற்றத்திலேயே இல்லாம ஒரு மென் வந்து அந்த ஃபைட்டை வந்து போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இப்படி ஒரு அழகான கேரக்டர், இப்படி ஒரு அழகான ஹீரோயின் வந்து இப்படி சண்டை போடுவாங்களா? வெறித்தனமா இருந்தது. ஸோ அவங்கள பார்க்கும்போது உள்ள எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறாருன்னா நம்ம நம்புவோம் இல்லையா? அதே நம்பிக்கைய பிரீத்தி முகுந்தன் அவங்க நடிப்புனால காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க கண்டிப்பா ஒரு 10 பேர் அடிக்கலாம்பா. இன்னும் ஒரு 20 பேரை கூட சேர்த்து அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டரை வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அபிராமி அவர்களுக்கு வயசே ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ அவங்கள இன்னும் திரையில பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப அழகா இருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம நடிகை சாய் பல்லவியை சொல்லியிருப்போம். புடவை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்களே, ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்காங்க, அழகா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இவங்க அந்த புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஆக்ஷன் ஃபைட்டை ஒன்று பண்றாங்க. வேற லெவல் இருந்தது. ஸோ அது எங்க ரிவீல் பண்றாங்க அந்த எந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ட்ரெய்லர்ல நம்ம பார்க்கும்போது என்ன கூஸ் பம்ப்ஸ் இருந்ததோ அந்த சண்டை காட்சிகள்ல படம் முழுவதும் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே படத்துக்கு உச்சி கொட்டுற மாதிரியோ ஃபோன் யூஸ் பண்ற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் நெருட விடாம ரொம்ப அழகா நம்ம கண்ணை வந்து சிறையிலிருந்து எடுக்காம அழகா நேர்த்தியா வந்து டைரக்டர் அவர்கள் வந்து கொண்டு போயிருந்தாருன்னே சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளே வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கேரக்டரைசேஷனை எப்படிலாம் ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்ற அடுத்தடுத்த ஆச்சரியங்களை ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல இவங்களை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னும் போது ரொம்ப அழகா இருந்தது. விவேக் பிரசன்னா அவர்களை படத்தோட ஆரம்ப காட்சியிலே காமிச்சிருந்தாங்க. அப்பயே வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு அரசியல் புரசல் இருந்து திரையரங்கில். ஸோ பார்க்கும்போது என்னன்னா, ஸோ இவர் இருக்காரா இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஏன்னா சமீபத்தில் அவருக்கு சரியான படங்களும் சரியான கேரக்டரும் அமையல. ஸோ அப்படின்ற ஒரு
பின்னணி வந்து விவேக் பிரசன்னா மேல வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்த உடைச்சு எறிஞ்சிருக்காரு விவேக் பிரசன்னா. ஸோ கரெக்ட்டான கேரக்டரைசேஷன வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரோட ரோல் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா சட்டிலான இதுவே செகண்ட் ஹாஃப்ல பிச்சு உதிரிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படத்துல இந்த ஃபேமிலிய பார்க்கும்போது ஒரு இன்கிரெடிபிள்ஸ் பார்க்கும்போது அந்த கார்ட்டூன் அனிமேஷன் படத்த பார்க்கும்போது எப்படி வந்து அந்த குழந்தையாகட்டும், அந்த வீட்ல இருக்க அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும் எப்படி சண்டை போட்டு பிச்சு உதிரி இந்த நாட்ட காப்பாத்துவாங்களோ, அந்த மாரி இருந்ததுங்க. ஸோ வேற லெவல் ஆக்ஷன். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஆக்ஷன் கிங்குன்னா அர்ஜுன் அவர்கள தான் சொல்ல முடியும். கண்டிப்பா எவ்வளோ வருஷம் ஆனாலும் திரும்பி அர்ஜுன் அவர்கள தான் ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லணும். இந்த கதைக்கு இவர தவிர வேற யார போட்டிருந்தாலும், இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க பெரிய ஹீரோவ போட்டிருந்தாலும் சூட்டபிள் ஆயிருக்காது. அர்ஜுன் அவர்களுக்கே ஏத்த மாரி அர்ஜுன் அவர்களுக்குன்னே செதுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியா வந்து இந்த பிளாஸ்ட் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல். ஸோ எல்லாருமே டெபியூ டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், டெபியூ மாரியே தெரியல. மியூசிக்லாம் பிச்சு உதிரி இருக்காங்க. நம்ம ஏன் இன்னும் அனிருத், சாய் அபியங்கர் இவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இவர பத்தி பேசலாமே அப்படின்ற மாரி பேக்ரவுண்ட் ஸ்கோர பிச்சு உதிரி இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ தேவையான இடத்துல தேவையான எமோஷனலா கச்சிதமா வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்தந்த சீன் தான் தேவை, இந்தந்த சீன் தேவையில்ல அப்படின்னும்போது அவங்களே நேர்த்தியா வந்து எதெல்லாம் முக்கியமோ அத மட்டும் தான் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஒரு கேரக்டரும் கண்ணிலேயே நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் படமா பிளாஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பிரியோ டிவி சார்பா இந்த படத்துக்கு 10க்கு 9 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இந்த பிளாஸ்ட் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்டும், சினிமா ரிவ்யூஸும், செலிபிரிட்டி இன்டர்வியூலாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க மறக்காம பிரியோ சினிமா, பிரியோ டிவியை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.